ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு செக்மெண்ட்ல நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போறோம் அப்படின்னா இன்சர்ட் டேப்ல இருக்க இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா பிவோட் டேபிள், ரெக்கமெண்டட் டேபிள்ஸ் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம ஹோம் டேப்ல இருக்க எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்குமே தனித்தனி செக்மெண்ட்டா ஒரு பிளேலிஸ்டா ஃபுல்லா போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காம பார்த்துக்கோங்க. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம இன்சர்ட் டேப்ல என்ன பார்க்க போறோம்னா இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்க போறோம். இல்லுஸ்ட்ரேஷன்ல நமக்கு என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிக்சர், ஷேப், ஸ்மார்ட் ஆர்ட், ஸ்கிரீன்ஷாட் இந்த 4 ஆப்ஷன் இருக்கு, ஓகேங்களா? இப்போ பிக்சர் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்க ஒரு டேட்டா இருக்கு. இங்க வந்து நான் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட டீம் பிளேயர்ஸ் லிஸ்ட் வச்சிருக்கேன். எனக்கு இப்போ வந்து இங்க சிஎஸ்கேவோட லோகோ வேணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன், இப்போ நான் ஆல்ரெடி ஒருவேளை என்கிட்ட அந்த சிஎஸ்கேவோட லோகோ இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணலாம், திஸ் டிவைஸ் கொடுக்கலாம். இல்லை நான் ஆன்லைன்ல போய் தான் நான் டைரக்டா எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கூட கொடுக்கலாம். நான் இப்போ திஸ் டிவைஸ் கொடுத்து நான் கொடுக்குறேன். பாருங்க என்னோட உள்ள இருக்க ஃபோல்டர்ஸ்குள்ள போயிடுச்சு. ஃபோல்டர்ஸ்குள்ள நான் எங்க இமேஜ் வச்சிருக்கணும் அந்த இடத்துல நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கே இமேஜ் வேணுமோ அங்கே நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். சைஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா நம்ம இன்சர்ட் டேப்ல இல்லுஸ்ட்ரேஷன்ல ஆன்லைன் பிக்சர்ஸ், ஓகேங்களா? ஆன்லைன் பிக்சர்ஸ் இருக்கு. அதை நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு பாப்அப் அவைலபிள் ஆகும். அந்த பாப்அப்ல இங்கேயே நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் என்ன பிக்சர் வேணும் அப்படின்னு. இப்போ நான் சிஎஸ்கே லோகோ அப்படின்னு நான் இங்கே டைப் பண்ணுறேன், ஓகேங்களா? டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே சர்ச் மட்டும் கொடுக்குறேன், ஓகேங்களா? சர்ச் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க. அதுவே நம்ம ஆன்லைன் வெப் ப்ரௌசர்ல போயிட்டு இங்க என்னென்ன பிக்சர் இருக்கு, சிஎஸ்கே லோகோல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இங்க அவைலபிள் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இப்போ நான் இங்க வந்து ஜஸ்ட் இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த பிக்சர் வேணும். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இன்சர்ட் கொடுக்குறேன். அங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இருந்து பிக்சர் டவுன்லோட் பண்ணி நமக்கு என்ன பண்ணிடும், இங்க நமக்கு அது பேஸ்ட் பண்ணிடும், ஓகேங்களா? இப்படிதான் ஒரு பிக்சர் எடுக்கணும். இந்த பிக்சர் எங்க இருந்து எடுத்திருக்க அந்த டீடைல்ஸ் இங்க இருக்கும். இந்த இந்த டிராப் டவுன் மட்டும் நமக்கு வேணாம்னா கூட அதை கூட ஜஸ்ட் டெலீட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம பிக்சரை எடுக்கிறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து டெவான் கார்ட்வே இறங்குறாரு அப்படின்னு நான் இங்க போடுறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து கைக்வாட் அப்படின்னு பேஸ்ட் பண்றேன். எனக்கு இங்க நடுவில் இவங்களுக்கு அடுத்து இவங்க அப்படிங்கறக்காக நான் ஒரு ஷேப் கொடுக்குறேன். என்ன ஷேப் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா இங்க நமக்கு நிறைய ஷேப்ஸ் இருக்கும். லைன்ஸ், ரெக்டாங்கிள்ஸ், பேசிக் ஷேப்ஸ், ஏரோஸ் அது மாதிரி நிறைய இருக்கு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு ஏரோ கொடுக்குறேன், ஓகேங்களா? ஏரோ கொடுத்தேன்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன பிளஸ் சிம்பிள் மாதிரி வந்துருச்சுங்களா? இப்போ இந்த பிளஸ் சிம்பிளை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அது ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் டிராக் பண்ணனா அந்த ஷேப் எனக்கு இங்க பேஸ்ட் ஆயிரும், ஓகேங்களா? இது வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ஷேப் ஃபார்மட் அப்படின்னு இங்க ஒரு டேப் ஓப்பன் ஆயிரும். அந்த டேப்ல நம்ம ஷேப்போட டிசைன்ஸ், கலர்ஸ் ஏதாவது மாத்தணும்னா கூட இப்ப மாத்திக்கலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல டெக்ஸ்ட் ஃபில் பண்ண ஏதாவது ஃபில் பண்ணணுமா, உள்ளுக்குள்ள டேட்டாஸ் ஏதாவது கலர் ஃபில் பண்ணணுமா, இல்ல உள்ளுக்குள்ள டெக்ஸ்ட் ஏதாவது டைப் பண்ணணும்னா கூட டபுள் கிளிக் பண்ணிட்டு நான் இங்க வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு டைப் பண்றேன், ஓகேங்களா? டைப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லெட்டர்ஸை வந்து நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்றதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்க போயிட்டு இங்க கூட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஃபார்மட்டோட டேட்டாவை ஃபார்மட் பண்றதுக்கு வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஷேப்ஸ் எல்லாம் என்னென்ன வேணும் அப்படிங்கறத வந்து நம்ம இங்க பார்க்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன்ல நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸ்மார்ட் ஆர்ட் அப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்மார்ட் ஆர்ட் எங்கெல்லாம் மேஜரா யூஸ் ஆகும் அப்படின்னா ஆஃபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்ஸ் எல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி இடத்துக்கு இந்த ஸ்மார்ட் ஆர்ட் யூஸ் ஆகும். இப்போ நான் ஜஸ்ட் கிளிக் பண்றேன், பாத்தீங்கன்னா ஒரு பாப்அப் அவைலபிள் ஆகுது. இந்த பாப்அப் பார்த்தாலே நமக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் இதுல என்ன மாதிரி டேட்டாஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஷேப் வேணுமா, இந்த ஷேப் வேணுமா, இப்போ இந்த மாதிரி சைக்கிள் கொடுக்குறோம், இதுக்கப்புறம் இந்த டாஸ்க் நடக்கணும், இதுக்கப்புறம் இந்த டாஸ்க், அந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஹைராக்கி இருக்கு. ஹைராக்கில நான் இப்போ பாத்தீங்கன்னா இங்க டைரக்டர்ஸ் இருக்காங்க, நெக்ஸ்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஹைராக்கி கிரியேட் பண்ற கூடி இந்த மாதிரி சாட்ஸ் எல்லாம் நமக்கு எந்த சாட்ஸ் வேணுமோ அந்த சாட்ஸை செலக்ட் பண்ணி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சாட்ஸ் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா சாட் வந்துருக்கு, ஓகேங்களா? இப்போ சாட்ல நான் இங்க வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்றேன், ஓகேங்களா? இப்போ நான் டைரக்டர் நீங்க கிரியேட் பண்றேன். இங்க வந்து மேனேஜர் நெக்ஸ்ட் இருக்காங்க, அது கிரியேட் பண்றேன். இங்க வந்து ஃபினான்ஸ் லீட் அப்படின்னு கிரியேட் பண்றேன். அது மாதிரி நான் வந்து இங்கே என்னென்ன டாஸ்க் வேணுமோ அதை வந்து கிரியேட் பண்றதுக்கு சாட்ஸ் வந்து இங்க ஃப்ளோ சார்ட்ஸ் மாதிரி இங்க நம்ம யூஸ் பண்றதுக்கு வந்து இன்சர்ட் டேப்ல இல்லுஸ்ட்ரேஷன்ல இருக்க ஸ்மார்ட் ஆர்ட் ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு இதுல நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸ்மார்ட் ஆர்ட்லயே பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா கேளுங்க. இப்போ நெக்ஸ்ட் அதுல நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் ஸ்கிரீன்ஷாட் கிளிக் பண்றேன். பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் எடுத்து வச்ச ஸ்கிரீன்ஷாட்டும் இங்க வச்சுக்கலாம். இங்க வந்து அவைலபிளா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் புதுசா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா கூட ஸ்கிரீன் கிளிப்பிங் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? அதை நான் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணினா இந்த எக்ஸல் வந்து ஹைட் ஆயிட்டு பேக் அண்ட் வந்து நமக்கு ஸ்கிரீன் கிளிப் செலக்ஷன் மாதிரி வந்துடும், ஓகேங்களா? இப்போ எனக்கு இங்க இருக்கிற இந்த 4 இதை வந்து செலக்ட் பண்றேன், ஓகேங்களா? இதை செலக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நமக்கு ஒரு பிக்சர் ஃபார்மட்ல நமக்கு கன்வெர்ட் ஆகி வந்துடும், ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ற கூட இல்லுஸ்ட்ரேஷன்ல இருக்கிற ஸ்கிரீன்ஷாட் ஆப்ஷன் யூஸ் ஆகும். இப்போ நமக்கு இன்னைக்கு இல்லுஸ்ட்ரேஷன்ல பிக்சர், ஷேப், பிக்சர்லயே பாத்தீங்கன்னா நமக்கு டிவைஸ் அண்ட் ஆன்லைன் பிக்சர்ஸ் ரெண்டுமே பார்த்துட்டோம். ஷேப்ஸ் பார்த்துருக்கோம், ஸ்மார்ட் ஆர்ட் அண்ட் ஸ்கிரீன்ஷாட்.
இப்போ இந்த 4 ஆப்ஷன்ல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல பேஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நெக்ஸ்ட் டாபிக்ல அடுத்து ஆடியன்ஸ் சார்ட்ஸ் இதெல்லாமே பார்க்கலாம். மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பேசிக் டு அட்வான்ஸ் எல்லா டாபிக்ஸுமே நம்ம இந்த எக்ஸல் செக்ஷன்ல கவர் பண்ண போறோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.